ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் சம்மந்தி எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மந்தி எங்கள் அம்மா எப்போவுமே நான் ஸ்கூல் படிக்கும்போது லஞ்சுக்கு கொடுத்து விடுவாங்க. இந்த சம்மந்தி இருந்துச்சுன்னா குழம்பு எதுவுமே தேவையில்லை, ஊறுகாவும் ஒரு ஆம்லேட் இருந்தாலே போதும். இப்போது அந்த சம்மந்தியை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 3 வத்தலை வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இந்த வறுத்து வச்ச வத்தலை ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புளி, அப்புறம் வத்தல் பொடி. அது எதுக்காகனா கலருக்காக. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா வெட்டி வச்ச தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா சின்ன வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். சரிங்களா? உப்பு வேணால் திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் கஞ்சிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.